கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் நம்மை இந்த நாளிலே காத்தபடினாலே நாம் கர்த்தருடைய பாதத்திலே ஒரு 5 நிமிடங்கள் நாம் காத்திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி தேவாவியானவரே, உமக்கு நன்றி ராஜா. இந்த நாளிலே கர்த்தாவே உமக்கு ஒரு பாடலை பாடி நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வேளையிலே நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே அசைவாடும்படியாய் இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். நீர் அசைவாடுகிறபடினாலே உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமும் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமும் மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வெளியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு, வசனமாம் வெளியாலே காக்கப்பட்டு, கரை தீரையற்ற பரிசுத்தரோடு, கரை தீரையற்ற பரிசுத்தரோடு, ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன், ஏழையான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். தூதர்கள் வினைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, தூதர்கள் வினைகளை மீட்டும் போது, நிறைவான ஜெய கோஷம் முழங்கும் போது, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு, அல்லேலூயா கீதம் பாடிக்கொண்டு,
அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். அன்பராம் இயேசுவோடு அகமகிழ்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இந்த வேளையிலே அவருடைய மகிமையை ஆண்டவரே நாம் காண்போம். ஹல்லேலூயா. ஏசப்பா, உம்முடைய மகிமையை காணும்படியாக நீர் இறங்கி வந்து எங்கள் மத்தியிலே கிரியை செய்யும் ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த வேளையிலே இயேசுவே, உம்முடைய வார்த்தைக்குள்ளே கடந்து போக என் கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் பாராட்டும், கிருபை செய்யும். ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பெரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் இன்றைய தேவ பிரசன்னத்துக்குள்ளே கடந்து கர்த்தருடைய பரிசுத்த வேதத்தை நாம் வாசிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த நாளிலே 101ஆம் சங்கீதத்தை வாசித்தோம். இந்த நாளிலே 102ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக. என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும். உமது செவியை என்னிடத்தில் சாயும். நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளி செய்யும். என் நாட்கள் புல்லை போல் ஒளிந்தது. என் எலும்புகள் ஒரு கொல்லியை போல். இந்த வசனத்தை நாம் ஏற்கனவே வாசித்து உள்ளோம். 103ஆம் சங்கீதத்தை நாம் வாசிப்போம். ஆமென். அப்பா ஸ்தோத்திரம். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். 1000 தலைமுறைக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும் ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையையும் அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையையும் என்றென்றைக்கும் நினைத்திருக்கிறார். அதை யாக்கோபுக்கு பிரமாணமாகவும் இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாகவும் உறுதிப்படுத்தி உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன் என்றார். அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுக்கு அக்காலத்திலே அவர்கள் கொஞ்ச தொகைக்குட்பட்ட சொந்த ஜனங்களும் சொற்ப ஜனங்களும் பரதேசிகளுமாய் இருந்தார்கள்.
அவர்கள் ஒரு ஜனத்தை விட்டு மறு ஜனத்தண்டைக்கும், ஒரு ராஜ்யத்தை விட்டு மறு தேசத்தார் அண்டைக்கும் போனார்கள். அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கும் இடம் கொடாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அவர் தேசத்திலே பஞ்சத்தை வருவித்து ஆகாரம் என்னும் ஆதரவு கோலை முற்றிலும் முறித்தார். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திக்கெல்லாம் அதிபதியும் ஆக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தார்கள். யாக்கோபு காமின் தேசத்திலே பரதேசியாய் இருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவர்களுடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்களாக்கினார். நம்முடைய ஜனங்களை பகைக்கவும் தம்முடைய ஊழியக்காரரை வஞ்சனையாய் நடத்தவும் அவர்களுடைய இருதயத்தை மாற்றினார். தம்முடைய தாசனாகிய மோசேயையும் தாம் தெரிந்து கொண்ட ஆரோனையும் அனுப்பினார். இவர்கள் அவர்களுக்குள் அவருடைய அடையாளங்களையும் காயின் தேசத்திலே அற்புதங்களையும் செய்தார்கள். அவர் இருளை அனுப்பி அந்தகாரத்தை உண்டாக்கினார். அவருடைய வார்த்தைகளை எதிர்பாரில்லை. அவர்களுடைய தண்ணீர்களை இரத்தமாக மாற்றி அவர்களுடைய மச்சங்களை சாக பண்ணினார். அவர்களுடைய தேசம் தவளைகளை திரளாய் பிறப்பித்தது. அவர்களுடைய ராஜாக்களின் அறை வீடுகளிலும் அவைகள் வந்தது. அவர் கட்டளையிட அவர்களுடைய எல்லைகளிலெங்கும் வண்டுகளும் தேன்களும் வந்தது. அவர்களுடைய மலைகளை கல்மழையாக்கி அவர்களுடைய தேசத்திலே சுவாலிக்கிற அக்கினியை வரப்பண்ணினார். அவர்களுடைய திராட்சை செடிகளையும் அத்தி மரங்களையும் அழித்து அவர்களுடைய எல்லைகளில் உள்ள மரங்களையும் முறித்தார். அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகளும் பச்சை புழுக்களும் வந்து அவர்களுடைய தேசத்தில் உள்ள சகல பூண்டுகளையும் அரித்து அவர்களுடைய நிலத்தின் கனியை தின்று போட்டது. அவர்களுடைய தேசத்திலே தலைச்சன்கள் அனைத்தையும் அவர்களுடைய பலனில் முதற்பலனான யாவரையும் சங்கரித்தார். அப்பொழுது அவர்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புடமிட பண்ணினார். அவர்கள் கோத்திரங்களில் பலவீனப்பட்டவன்
ஒருவனும் இருந்ததில்லை. எகிப்தியர் அவர்களுக்கு பலத்தினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். கேட்டார்கள். அவர்கள் காடைகளை வரப்பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். கண்மலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆறாய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமையும் நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் நாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்தரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். இவ்விதமாய் கர்த்தருடைய ஜனத்தை அவர் வெள்ளியை போலும் பொன்னை போலும் புடமிடுகிறார். புடமிட்டு தம்முடைய ஜனத்தை பலசாலிகளாய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. எதற்கும் பயப்படாதபடி தம்முடைய ஜனத்தை வழி நடத்துகிறார். ஆமென். அவர்களுக்கு மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குகிறதற்காக அக்கினியையும் தந்தார். ஆமென். மேகத்தை ஜனங்களுக்கு தம்முடைய ஜனங்களுக்கு மறைவிடமாக்கி இரவை வெளிச்சமாக்குகிற நம்முடைய தேவன். அவர் அக்கினியை கொண்டு வெளிச்சமாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் அதிசயமான தேவன். ஆமென். கண்மலையை திறந்தார். தண்ணீர்களை புறப்பட பண்ணினார். அது வறண்ட வெளியிலே ஆறுகளாக ஓடிற்று. ஆமென். அப்படியாய் தன்னுடைய ஜனங்களின் தாகத்தை தீர்த்தார். வானிலிருந்து காடைகளை குவித்தார். தம்முடைய ஜனங்கள் திருப்தியாகும்படிக்காய் அவர் வானத்திலிருந்து காடைகளை குவித்தார். அப்பங்களை வரவழைத்தார். தம்முடைய ஜனத்தின் பசியை தீர்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் அவருடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைத்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணினார். ஆமென். அவர்கள் மறுபடியுமாக கம்பீர சத்தத்தோடு கர்த்தர் தம்முடைய ஜனங்களை பசியை தீர்த்து தாகத்தை தீர்த்து கம்பீர சத்தத்தோடு புறப்பட பண்ணினார். ஆமென். தம்முடைய ஜனத்தை கர்த்தர் ஒருபோதும் பசி தாகமாய் இருக்க விடமாட்டார். அல்லேலூயா. காடைகளை கொண்டு தம்முடைய ஜனத்தின் பசியை தீர்ப்பார். கண்மலையை பிளந்து தன்னுடைய ஜனத்தின் தாகத்தை தீர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்முடைய தேவன், நாம் துதிக்கிற தேவன், அப்படிப்பட்ட பெரிய தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் வல்லவர், நல்லவர்.
பரிசுத்த தேவன், நீதியின் பாதையிலே நடக்கிற தேவன். ஆமென். நமக்கு நீதியின் வழியை காட்டுகிற தேவன். ஆமென். நாம் அவருடைய பட்சத்தில் இருக்கும்போது நம்மை எந்த ஒரு சத்துருக்களும் மேற்கொள்ள முடியாது. ஆமென். நமக்கு விரோதமாய் யாரும் நிற்பதில்லை. நம்முடைய தேவனை நாம் துதிக்க துதிக்க அவருடைய வழியிலே நாம் நடக்க பிரயாசப்படுவோம். ஆமென். அப்படி பிரயாசப்படும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, நமக்கு இந்த பூமியிலே நிறைய கர்த்தருடைய கனம் நம்மேல் இறங்கும். ஆமென். அவருடைய அபிஷேகம் நம்மேல் இறங்கும். அவருடைய மகிமை நம்மேல் வெளிப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளையும் நாம் அப்படியாய் கர்த்தருடைய பாதையிலே வழி நடத்த பிரயாசப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் வரப்போகும் காலம் கொடியதாய் இருக்கிறபடியினாலே நம்முடைய பிள்ளைகளை கர்த்தராகிய பரிசுத்த ஆவியானவர் காத்து கொள்ளும்படியாக, நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தை தரும்படியாக, புத்தியை தரும்படியாக, நல்வழியிலே நடக்கும்படியாக நாம் கர்த்தருடைய பாதத்திலே வேண்டுவோம். ஆமென். நம்முடைய வேண்டுதல் கர்த்தருடைய செவிகளில் போய் சேரும்படியாக நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய கட்டளைகளை காத்து நடக்கும்படிக்கும், அவருடைய நியாய பிரமாணங்களை கை கொள்ளும்படிக்கும் நாம் அவருடைய சத்தியத்தை கை கொள்ளும்படிக்கும் நாம் இருந்தோம் என்றால், எங்கோ வாழ்ந்து யாரோ சேமித்து வைத்த பொக்கிஷங்கள் எல்லாம் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாய் கர்த்தருடைய ஜனத்தை அவர் மகிமைப்படுத்துவார். ஆமென். யாரோ எங்கோ எப்படியோ சேர்த்து வைத்த பொக்கிஷங்கள் அனைத்தும், தேசங்கள் அனைத்தும் அவருடைய கர்த்தருடைய ஜனங்கள் சுதந்திரிக்கும்படியாக அவர் கர்த்தர் நமக்கு அருளி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாய் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தர் கைவிட மாட்டார், ஆசீர்வதிப்பார். தம்முடைய ஜனத்தை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. தம்முடைய ஜனத்தை கர்த்தர் வெள்ளியைப் போலவும் பொன்னைப் போலவும் புடமிட்டு அவர் நேரான வழியிலே நடத்துவதற்காக அவர் புடமிட்டு பார்க்கிறார். ஆமென். அந்தபடியாய் கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்கு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும், துன்பம் வந்தாலும், துயரம் வந்தாலும், அதிலிருந்து நாம் கர்த்தரை விட்டு பின்வாங்காதபடி நம்முடைய தேவனை மீண்டும் மீண்டும் அண்டிக் கொண்டோம் என்றால் நமக்கு அதிலிருந்து கர்த்தர் விடுதலையை தருவார். தன் ஜனத்தை புடமிட்டு நல்ல ஜனமாக மாற்றி அவருடைய பாதத்திலே காத்திருக்கும்படியாக செய்வார். ஆமென். நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் நீக்குகிறவர். ஆமென். நமக்காக நம்முடைய தேவன் எத்தனை பாடுகளை அனுபவித்தார். அவர் ஒருபோதும் நம்மை தள்ளிவிடவில்லை. ஆமென். தம்முடைய ஜனத்தை பரிசுத்த பாதையிலே நடத்த வேண்டும் என்று
அவர் அத்தனை பாடுகளையும் சகித்து கொண்டார். ஆமென். நமக்காக அத்தனை பாடுகள் சகித்த தேவனை நாம் நம்மை புடமிட்டு பார்க்க அவர் விரும்புகிறார். புடமிட்டு பரிசுத்த பாதையிலே நம்மை நடத்துவதற்காக நம்முடைய தேவன் பிரயாசப்படுகிறார். ஆமென். நாம் அவருடைய புடமிடுதலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய நீதியின் பாதையை பின்பற்றுவோம். ஆமென். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். நம்மை கொண்டு பெரிய காரியங்களை இந்த நாளிலே செய்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலே நம்மை இப்படியாய் ஆசீர்வதித்து நம்மை அவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து அவருடைய புடமிடுதலுக்கு ஒப்பு கொடுத்து நம்மை நாம் சரிப்படுத்தி கொள்ளுவோம். அவருடைய பரிசுத்த பாதையிலே நாம் நடக்க பிரயாசப்படுவோம். அவருடைய கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் அடித்தார்கள். அப்போதும் கூட தம்முடைய ஜனத்தை அவர் இறுதி நேரத்திலும் தம்முடைய ஜனத்தை நினைத்து பார்த்தார். ஆமென். தன்னுடைய ஜனத்தை அவர் விட்டுவிடவில்லை. அப்படியாய் நாம் தேவனையும் நாம் விட்டுவிடாதபடி அவருடைய பரிசுத்த பாதத்திலே நாம் காத்திருப்போம். நம்முடைய துன்பங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய தேவன் நமக்கு நீங்களாக்குவார். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் இந்த நாளிலே உம்மை நம்பி உம்முடைய பாதத்திலே கூடியிருக்கிற உம்முடைய ஜனத்துக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து அப்பா நீடித்த ஆயுசு நாட்களை தரும்படியாக இந்த வேளையிலே அப்பா நீர் ஆண்டவரை தரப்போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க போறபடினாலே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாள் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்து கொண்டீர். இந்த புதிய நாளை தந்து இந்த நாளிலும் எங்களை நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. அப்பா நீர் பாதுகாத்து கொள்வதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய அன்பின் கரம் எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த உலகத்திலே நீர் படைத்த ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கென்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரையும் நீர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம். உமக்கென்று எழும்பி பிரகாசிக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே, இன்னும் நிறைய புறஜாதிகளை நீர் ரட்சிக்க போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் தேவனே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிக்க போறதற்காக இந்த வேளையிலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஆண்டவரை எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி மீட்டு எங்களை காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே தேசத்திலே எங்கும் ஆண்டவரை விபத்துக்கள் நேரிடாதபடி என் தகப்பன் காத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரை எந்த ஒரு தீவினைகளும் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை சூழ்ந்து கொள்ளாதபடி என் தேவரையே நீர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பான தெய்வமே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை ஆண்டவரே அப்பா நாள்தோறும் நடத்துகிற தேவனே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை நீர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜனங்கள் மத்தியிலே பாடம் புகட்டுகிற புத்தி புகட்டுகிற ஆண்டவரை ஜனங்களை காத்து கொள்ளுகிற எல்லோரையும் என் தகப்பனே அப்பா ஒவ்வொரு வேலைகளிலும் இருக்கிற ஆண்டவரை பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ள போறதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அன்பின் தெய்வம் ஒவ்வொரு ஜனத்தையும் நீர் பாதுகாத்து நீர் வழி நடத்தும். உம்முடைய கிருபையினாலே இந்த நாளிலே பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.